கிரைஸ்த் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். இவைகளையெல்லாம் இயேசு ஜனங்களோட ஓமைகளாக பேசினார். ஓமைகளினாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. என் வாயை ஓமைகளினால் திறப்பேன். உலகத் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. நாம் இந்த அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்குற அநேக ஓமைகள்னாலே ஆண்டவர் பேசுகிறார். பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பாக அநேக ஓமைகளை ஆண்டவர் பேசுகிறார். ஓமைகள்னாலே அன்றி வேறு எதுவும் அவர் பேசலைங்கிறங்க. இவையெல்லாம் இயேசு ஜனங்களோட ஓமைகளாக பேசினார். ஊமைகளானன்றி அவர்களோட பேசவில்லை. என் வாய் ஊமைகளான் திறப்பேன்னு சொல்கிறாரு. அதாவது இது எதில் சொல்லப்பட்டது? தீர்க்கதரிசியாக உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்துன்னா சங்கீதம் 78ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம். என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்கள்கிட்ட தான் தன்னுடைய இருதயத்தின் அந்த வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துகிறார். அதாவது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். மற்ற ஜனங்கள்கிட்ட அவர் ஓமைகளாக தான் பேசுகிறாரு. அப்போ என் தேவ ஜனங்களே, நாம் அனுதினமும் ஆண்டவரை நாம் அறிய வேண்டும். ஆண்டவரோடு உறவில் இருக்கிறது முக்கியமல்ல, உறவாடுதல் முக்கியம். இப்போ தகப்பன் தாய் இருக்காங்க, உடன் பிறந்த சகோதர இவங்க எங்கள் தகப்பன் இவங்க தாயின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ நாள் பேசாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் அவங்க உறவு தான். அப்பா தான் அம்மா தான், பேசுனாதான் இல்லை, அப்பா தான் அம்மா. ஆனால் நம்ம உறவுகள் முக்கியம் இல்லை, உறவாடுதல், டெய்லி கான்வர்சேஷன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆண்டவரோட நமக்கு உறவு இருக்கிறது. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உறவு முறைகள் இருக்கிறது. ஆனால் உறவாடுதல் இருக்கிறதா? அல்லேலூயா. உறவாடுதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் அனுதினமும் ஆண்டவரோட உறவாடி நெருங்கி ஐக்கியப்பட்டு அவரை இன்னும் ஆழமாக அறிய நாம் எதில் அறிந்து கொள்ள முடியும்? தேவனுடைய வார்த்தை, வேதாகமம், விலை மதிக்க முடியாத கர்த்தருடைய வேதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த வேதாகமத்திலே வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வேதத்தின் மகத்துவங்களை நாம் படிக்க ஆராய அதில் தேடி வாசிக்க நாம் அந்த கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து தியானிக்க அவரோடு உறவாடுகிறோம், அவரோடு ஐக்கியப்படுகிறோம். அவரை அதிகமாய் நாம் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நாம் ஆண்டவரை தேடும்போது ஊமைகளாக ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள், தேவ பிள்ளைகள் தேவனோடு உறவாடுகிறவர்களுக்கு அவர் ரகசியத்தை மறைக்காமல் இருக்க மாட்டார், வெளிப்படுத்துவார். சீசர்களுக்கு வெளிப்படுத்தினார். சீசர்கள் போய் கேட்குறாங்க, ஆண்டவரே ஓமைகளாக பேசினரே, இதன் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அதன் ஆழத்தை வெளிப்படுத்துகிறார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய சீசர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் ஆண்டவரோடு உறவாடும் போது, ஆண்டவரோடு எந்நேரம் ஐக்கியப்படும் போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது நாம் அந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளலாம், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை. அதை தான் ஆண்டவர் சொல்றார். இவையெல்லாம் இயேசு ஜனங்களோட ஊமைகளாக பேசினார். அவர்கள் ஊமைகளாக தான் பேச முடியும். அவர்கள் கண்களிலிருந்தும் காணாதவர்களாக, காதுகளிலிருந்தும் உணர்வில்லாதவர்களாக, இருதயம் இருந்தும் ஒரு உணர்வே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள்.
காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இவர்கிட்ட பேசும்போது, ஜனங்களோட ஊமைகளாக பேசும்போது, அது போய் அவங்க இருதயத்தில் போய் ரீச் ஆகிறதில்ல. தேவனுடைய வார்த்தை அந்த இருதயத்தில் போய் ஆழமாக தொடுவது கிடையாது. தேவனுடைய வார்த்தை இருதயத்திலே போய் நங்கூர மாதிரி விதைக்கப்பட வேண்டும். நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல விதைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் 30, 60, 100 பலன் கொடுக்க முடியும். அதனாலே ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அதனால தான் ஜனங்களோட அவர் ஓமைகளாலே மட்டும்தான் பேசுகிறாரு. ஓமைகள்னாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. என் வாயை ஓமைகள்னால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதை தான் சங்கீதம் 78 2 வசனத்திலே பார்த்தோம். அந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறும்படியாதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு வந்தபோது அவர் ஜனங்களோட ஓமைகள்னாலே மட்டும்தான் பேசினார். அல்லேலூயா. இவ்வேளையில் நாம் எவ்வளோ பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு எவ்வளோ நம்ம நன்றி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இன்னும் ஆண்டோட அன்பை ருசிக்க அவரை தேட தேட இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே வேண்டாம். ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற ஐக்கியம், உம்மோடு இருக்கிற அந்த பிணைப்பு, அது போதும் ஆண்டவரே. எங்களுக்கு அது போதும். தேவன் ராஜ்யத்தை அவரோட நீதியை தேடுங்கள், இவைகளோடு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அவரோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் மாத்திரம் தேடினால் போதும். ஆனால் ஜனங்க அதை தேடாமல் உலக பிராண அநேக காரியங்களை தேடி தேடி ஓடி ஓடி அலைந்து நாட்களை பொழுதாக கழித்து கொண்டிருக்கிறார்கள். நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்வது? காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்வது? ஆண்டவரை தேடும் போதுதான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். ஆண்டவர் வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு வைத்திருக்கிறார். நாம் இந்த சிந்தையோடு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் நம்மளோடு பகிங்கரமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் அனுதினமும் வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம், வசனங்களை தேடி தேடி வாசிப்போம். அதற்கு ஒன்றுக்கொன்று ஜோடு இல்லாமல் போகாது. ஆண்டவர் வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளராக இருக்கிறார். நாம் நம்மளே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜூலை மாதம் 21 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே. நன்றி அப்பா. பலன் தந்திரே, சுகம் தந்திரே, ஆரோக்கியம் தந்திரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, கரம் பிடித்து இந்த நாள் வரை எங்களை அனுதினமும் வழிநடத்தி வருகிற தேவனே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அப்பா, போகையிலும் வருகையிலும் உட்காரும்போது எழுந்திருக்கும் போது படுக்கும் போதும் எங்களை ஆராய்ந்து நன்றாய் அறிந்திருக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, வேதத்தின் மகத்துவங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர், எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை நாங்கள் சுதந்திரத்துக்குள்ள முழுமையாக அதை உட்கொள்ள, வேதத்தை நாங்கள் உணவாக உட்கொள்ள, எங்களுடைய உள்ளான ஆவிக்கு அது புரோஜனமாக அமைய, என் ஆத்மாவுக்கு புரோஜனமாக அது அமைய ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், விட்டு கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்களுக்கிட்ட மகத்துவங்களை, வேதத்தின் மகத்துவங்களை வெளிப்படுத்துகிறீரே, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறீரே. ஆண்டவரே, எதற்கும் தகுதி இல்லாத எங்களை தேடி நீர் எங்களை தேடி வந்து வேர் பிரித்து உலகத்திலிருந்து தூக்கி எடுத்து, பாவ குழியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி உன்னதத்துக்கு நேராக அழைத்து செல்கிற தேவனே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கும்போது ஆண்டவரே, என்னை தேடி வந்து என்னை தூக்கி எடுத்து பிரித்து எடுத்தீரே. ஆண்டவரே, இந்த ஜனங்களோட நீர் ஊமைகளாக பேசினீர், ஆனால் எங்களோடு நீர் ஆவியின் மகத்துவங்கள், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறீரே. ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் இந்த மட்டும் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. எங்களை முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும்.
இந்த நாளில் ஆண்டவரே கையிட்டு சேர்க்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே. உடைய புதிய கிருபைனாலே எங்களை வழிநடத்தி ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன்.